நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு, பரமத்தி, கபிலர்மலை ஆகிய ஊராட்சி ஒன்றியங்களுக்குட்பட்ட பகுதிகளில் மாவட்ட கண்காணிப்பு அலுவலரும் சிறுபான்மையினர் நல ஆணையருமான திருமதி மு. ஆசியா மரியம், மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி துர்காமூர்த்தி முன்னிலையில் பல்வேறு வளர்ச்சித் திட்டப் பணிகளை நேரில் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார். திருச்செங்கோடு நகராட்சி பகுதி வார்டு எண் 11 நகர்ப்புற மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் சுமார் 5 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிய பேருந்து நிலையம் நவீனமயமாக்கும் பணிகள் மற்றும் பேருந்து நிலையத்திற்கு அருகே புதிய வணிக வளாகம் கட்டும் பணியை பார்வையிட்டார். தொடர்ந்து நைனாம்பாளையத்தில் செயல்பட்டு வரும் அங்கன்வாடி மையத்தில் ஆய்வு மேற்கொண்டு குழந்தைகளுடன் அவர் கலந்துரையாடினார். மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தின் கீழ் 13,000 எண்ணிக்கையில் சுமார் 10 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் நாற்றங்கால் நடவு செய்யப்பட்டு வருவதையும், இறையமங்கலம் பகுதியில் தேசிய வேளாண் அபிவிருத்தி திட்டத்தின் கீழ் 1,50,000 லட்சம் ரூபாய் மானியத்தில் நிழல் விளை அமைத்து கரும்பு நாற்று உற்பத்தி செய்யும் வயலையும் அவர் பார்வையிட்டார். இந்த ஆய்வுகளின் போது நாமக்கல் மாவட்ட தோட்டக்கலைத்துறை துணை இயக்குநர் திருமதி மா. புவனேஸ்வரி, மாவட்ட ஆட்சியரின் நேர்முக உதவியாளர் வேளாண்மை திரு க. ராமச்சந்திரன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். நாமக்கல் மாவட்டத்தில் பல்வேறு இடங்களில் நடைபெற்ற நிகழ்ச்சிகளில் பாராளுமன்ற மாநிலங்களவை உறுப்பினர் திரு கே.ஆர்.என். ராஜேஷ்குமார் தமது தொகுதி மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் 23 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் புதிய திட்டப்பணிகளுக்கு அடிக்கல் நாட்டி வைத்து 179 பயனாளிகளுக்கு இலவச வீட்டுமனை பட்டாக்களை வழங்கினார். நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி துர்காமூர்த்தி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். ராசிபுரம் வட்டம் சிங்களாந்தபுரத்தில் மாவட்ட நிர்வாகம் மற்றும் மாவட்ட முன்னோடி வங்கி இணைந்து நடத்திய கல்வி கடன் முகாம் நடைபெற்றது. இதில் உயர்கல்வி படிக்க உள்ள மாணவ மாணவிகள் மத்திய அரசின் பிரதம மந்திரி வித்யாலட்சுமி இணையதளத்தில் கல்வி கடன் பெறுவதற்காக விண்ணப்பங்கள் பதிவேற்றம் செய்யப்பட்டன. சிங்களாந்தபுரம் ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் இந்த முகாம் நடைபெற்றதை மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி துர்காமூர்த்தி நேரில் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார். இந்த முகாமில் கல்லூரி மற்றும் பிற கல்வி நிறுவனங்களில் பெறப்பட்ட கல்வி கடன் விண்ணப்பங்களுக்கான ஒப்புதல் ஆணைகள் வழங்கப்பட்டன. மத்திய அரசின் www.pmvidyalakshmi.com என்ற இணையதளத்தில் பதிவேற்றம் செய்ய வசதிகள் செய்யப்பட்டிருந்தன. முகாமில் பெறப்பட்ட விண்ணப்பங்கள் வங்கி விதிமுறைகளுக்கு உட்பட்டு பரிசீலனை செய்து உடனடியாக கல்வி கடன் பெறுவதற்கான அனுமதிகள் வழங்கப்பட்டன. நிகழ்ச்சியில் நாமக்கல் மாவட்ட முன்னோடி வங்கி மேலாளர் திருமதி எம். மலர்விழி, கல்லூரி மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர். மத்திய அரசு சரக்கு சேவை வரியை பெருமளவு குறைத்துள்ளது நாமக்கல் மாவட்ட மக்களிடையே வரவேற்பை பெற்றுள்ளது. இந்த வரி குறைப்பால் மோட்டார் போக்குவரத்து, விவசாயம், வணிகம் சார்ந்த தொழில்கள் மேம்படும் என அத்தொழிலில் ஈடுபட்டுள்ளவர்கள் நம்பிக்கை தெரிவிக்கின்றனர். எனது பெயர் ஆர். பி. தமிழரசு. நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தில் 4 சக்கர வாகனங்கள் பழுது நீக்கும் பணிமனை நடத்தி வருகிறேன். ஜிஎஸ்டி கவுன்சிலில் வரி குறைப்பானது 28%-இருந்து 18%, 18%-இருந்து 12% குறைத்திருக்கிறார்கள். எங்களது கார் பழுது நீக்கும் பணிமனையில் உதிரிபாகங்களுக்கு 28%-இருந்து 18% குறைக்கப்பட்டுள்ளது. இந்த குறைப்பின் காரணமாக பழுது நீக்கும் கருவிகளினுடைய விலை குறைய நிறைய வாய்ப்புகள் உள்ளது. ஆகவே வாகனங்கள் இனிமேல் வருங்காலங்களில் வாகனங்கள் நிறைய வருவதற்கும் வாய்ப்புகள் இருக்கிறது. இந்த வரி குறைப்பு செய்த பிரதமர் அவர்களுக்கும் அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்களுக்கும் எங்களது பணிமனை மெக்கானிக்கல் சார்பாகவும் நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். என்னுடைய பெயர் மணிகண்டன். உண்மையிலே அது வரவேற்கத்தக்க விஷயம். பள்ளி மற்றும் கல்லூரி குழந்தைகள் பயன்படுத்தக்கூடிய பொருட்களுக்கெல்லாம் 12%-இருந்து 5% குறைச்சிருக்காங்க. அப்புறம் அது மட்டும் இல்லாம அன்றாட தேவைக்கான பால், அது சம்பந்தப்பட்ட பொருட்களுக்கு 12%-இருந்து அதுக்கும் 5% குறைச்சிருக்காங்க. அவசர தேவைக்கான மருந்துகளுக்கு நிறைய பொருட்களுக்கு விலக்கு அளிச்சிருக்காங்க. இது உண்மையிலேயே வரவேற்கத்தக்க விஷயமா நான் பார்க்கிறேன். எங்களுடைய கடையில பொருட்கள் நாளடைவில் இந்த பொருட்கள் நல்ல சேல்ஸ் ஆகும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்கு. பிரதமர் தீபாவளிக்கு நல்ல ஒரு பரிசு உங்களுக்கு வழங்குறேன்னு சொல்லியிருந்தாங்க. இவ்வளோ நல்ல விஷயம் மக்களுக்கு எளிதா கிடைக்கிறது உண்மையிலேயே வரவேற்கத்தக்கது. இதுக்கு நம்மளுடைய பிரதமருக்கும் நம்மளுடைய நிதியமைச்சர் அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி நான் தெரிவிச்சுக்கிறேன். திருச்செங்கோடு அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் மாவட்ட சமூக நலன் மகளிர் உரிமைத்துறை சார்பில் பெண் குழந்தைகளை காப்போம், பெண் குழந்தைகளுக்கு கற்பிப்போம் விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சிக்கு மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி துர்காமூர்த்தி தலைமை வகித்தார். முன்னதாக பெண் குழந்தைகளின் கல்வி, திறன் மற்றும் பங்கேற்பினை மேம்படுத்தும் வகையில் உறுதிமொழி ஏற்றுக்கொள்ளப்பட்டது. இதில் திருச்செங்கோடு அரசு மகளிர் மேல்நிலைப்பள்ளி மாணவிகள், ஆசிரியர்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு உறுதிமொழியை ஏற்றனர். நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி துர்காமூர்த்தி கூறும்போது, இத்திட்டத்தின் முக்கிய நோக்கமானது பெண் குழந்தைகளின் பிறப்பினை உறுதி செய்து அவர்களின் கல்வி, திறன் மற்றும் பங்கேற்பினை மேம்படுத்துவது ஆகும். ஆண் பெண் குழந்தை விகிதத்தை சமன்படுத்துவதற்காகவும், குறைந்து வரும் பெண் குழந்தைகளின் எண்ணிக்கையை அதிகரிக்கவும், பெண் குழந்தைகளின் பாலின சமநிலையை மேம்படுத்திடவும், பெண் குழந்தைகள் கல்வி கற்பதை உறுதி செய்திடவும் இந்த திட்டம் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருவதாகவும் மாவட்ட ஆட்சியர் கூறினார்.